மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் 16ஆம் நூற்றாண்டைச் சார்ந்து சைவ ஆதீன மடம் அமைந்துள்ளது. இந்த மடத்தின் ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழா மற்றும் ஞானபுரீஸ்வரர் ஆலய வைகாசி பெருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் ஆலயம் மற்றும் குரு பூஜை விழாவும் நிறைவாக 11ஆம் நாளான நேற்று ஆதீன மடாதிபதியின் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதன் முக்கிய நிகழ்ச்சியான சிவிகை பல்லக்கில் ஆதீன கர்த்தரை சுமக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தங்கப்பாத குரடு தாங்கிய ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளை கட்டளை தம்புரான் சுவாமிகள் சிவிகை பல்லக்கிற்கு அழைத்து வந்தனர். தொடர்ந்து பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி துவங்கியது. யானைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் முன்னே செல்ல மல்லாரி இசை நிகழ்ச்சியுடன் தர்மபுர ஆதீனத்தின் மடாதிபதி சிவிகை பல்லக்கில் 4 மாட வீதிகளில் வீதி உலா வந்தார். பக்தர்கள் மற்றும் பாதம் தாங்கிய வெள்ளி பல்லக்கில் அவரை அமர்த்தி பல்லக்கை சுமந்து வந்தனர். நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதனை முன்னிட்டு பரதநாட்டியம், மல்லாரி இசை கச்சேரி, நாட்டுப்புற இசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், காளை ஆட்டம் உள்ளிட்ட கண்கவர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து 4 மாட வீதிகளின் வழியே பல்லக்கு ஊர்வலம் நடைபெற்றது. வீடுகள் தோறும் விளக்கேற்றி வைத்து பொதுமக்கள் வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி, சூரியனார் கோவில் ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட மடங்களின் ஆதீன கர்த்தர்கள், கட்டளை தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதீனத்திற்கு மீண்டும் எழுந்தருளிய மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கெரலு காட்சி நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியில் மதுரை ஆதீன மடாதிபதி, செங்கோல் ஆதீன மடாதிபதி, திண்டுக்கல் ஆதீன மடாதிபதி, தொண்டை மண்டல ஆதீன மடாதிபதி மற்றும் பல்வேறு மடங்களைச் சார்ந்து 50க்கும் மேற்பட்ட கட்டளை தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் வேல்முருகன் பங்கேற்று இசை கச்சேரி நடத்தினார்.